மூணாவது நாள் ரெண்டாவது கிளாஸ் வந்து ரெண்டாவது நாள் கிளாஸ் கிளாஸ்லாம் காலங்காத்தால சாப்பாடு கடுப்பு போச்சு. பொங்கல் போட்டாங்க, இட்லி போட்டாங்க. இட்லி பரவாயில்ல, ஆனால் இவனுங்க சாப்பிடல. பொங்கல் வந்து சர்விங். சரி சாப்பிட்டு வந்துட்டோம். வந்து உட்காந்துட்ருக்கோம். உட்காந்து ஃபீல்டு மேனேஜர் வர வரைக்கும். ஆமாம், அந்த மயிராண்டி வந்தோடனே பெரிய கிளாஸுக்கு அட்டன் பண்ணுறோன்னு தான் பேர். மற்றபடி எல்லாம் சுற்றி தான் பார்த்துக்கிறோம். சுற்றி பார்த்தப்போ ஃபீல்டு ஒர்க் வாங்கி சாப்பிடிக்கிறாங்க மயிராண்டிங்க. அது ஒன்று ஒழுங்காக இதுக்குள்ளேன்னு கொடுத்துட்டு நம்ம முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டா பரவாயில்ல. முடிக்க வேண்டியதே இது. ஆமாம், வெட்ட வந்துனே இருக்கான்ற மாதிரி. கீழே தடிங்குடிசியோட இங்கே இதுவும் பெருசு. இல்லை இது 42 ஏக்கர் தான், அது 54 ஏக்கர். அது பெருசு. ஆனால் இது அட்டை. சரி அட்டை பெருசு. நான் வந்து பரப்பளவை பற்றி பேசினது. பெரிய பெரிய அட்டை. நாங்கள் சின்ன அட்டையை பார்க்கல, இவ்வளோ பெரிய அட்டை. ஒரு படம் வந்து காமிச்சாரு, மிட்ஜாமர்னு. அப்படி ஒரு படம் சஜஸ்ட் பண்ணதுக்கு சஜஸ்ட்லாம் பண்ணல, அப்படி ஒன்று இருக்குதுன்னு. இல்லை அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. ரீல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் டவுன்லோட் வேற பண்ணோம். டவுன்லோட் பண்ணோம். இவர் வந்து தவறான படம் பார்க்கறதுக்கு பென்ட்ரைவ் கேட்குறாரு. இல்லை நான் தவறான ரெப்பா நீங்கள் வந்து கண்டிக்கணும். அது நீங்க நேத்து பாத்துக்கினா தவறான படம். அது ஒரு கான்செப்டோட அந்த மாதிரி எதனா பண்ணிக்கோ. அவன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி. பைக்கியை போடாத, அப்புறம் இது கொடுத்துருவாங்க ப்ளூ கிராஸ். ஆமாம், கிராஸ்டின்னு போயிடுவாங்க. சரி வந்துட்டானாங்க. அப்புறம் பேசும் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால வந்தான். உட்காந்து ஃபீல்டு சொல்லிட்டான். குரூப் பிரிச்சாங்க. குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்பும் நாலாவது குரூப்பும் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அப்படியே வெட்டி அந்த வண்டியில போட்டு அதோ மிஷின் இருக்குல்ல அது வரைக்கும் எடுத்து போய் கொட்டணும். அப்புறம் இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா உள்ள விட்டானுங்க. அப்புறம் இன்னொரு குரூப் என்னென்ன குரூப்னு அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. என் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, நான் போகிறேன். கட்சிச்சாடா விப்பன் டங்க் ஏப்பா குட்டை பண்றதை பார்க்கணும். பண்றதை பார்க்க சொல்லிருக்காரு. சரிக்கா பைக்கா. ஏய் இது என்னது? ஏய் இது பீச் ஆப்ளமாடா? பீச் ஒரு மாதிரி இருக்குது பழம். அதை பறித்து வச்சுக்கிறோம். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பழம். கிராஃப்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு வரோம். சவப்பாகுது, பார்த்துக்கலாம். மூச்சே போயிடும் போல. அவளே ஏத்து துப்பா என்ன ஓட தக்கி நான்டா கல்லது நான்டா பச்சண்டா இது உள்ளே எடுத்து போறீங்க சார். உப்பு போட்டு எப்படி சாப்பிடுன்னு பார்க்கலாம். ஐயா உப்பு என்னடா வாட்டர் ஒண்ணு ஏய் உப்பு என்னடா டேய் நசிகே சாப்பிடலாமே. ஏய் உட்றா ஒரு ஜாலிக்கு தான். டட்டல் வாங்கி ஊத்துறீங்களா? டப்பா எடுக்கணும், டப்பா எடுக்கணும். எப்படி வெளிய எடுத்துடா, வெளிய எடுத்துடா. கொடுமை பண்ண போறாங்க. இரா பாத்தீங்களா, இப்ப அட்டைப்பூச்சி நாங்க வந்து கொல்ல போறோம். அது எங்களை வந்து எப்படி ரத்தம் உரியுதுன்னு பார்த்தோம்ல. கோவிந்த் எவ்வளவு புஷ் நிக்கும் மேல் தெரிய நம்மளுக்கு தான் சும்மா தான் போச்சு. ஹோல்டே இருங்க, ஸ்டாப். இது இப்பதான் நவர பாக்குது. இரா பழிக்கு பழி. கண்டு ஏறி போ சார் சார். நீ தான் டேய் சுத்தி உப்பு போடு. சுத்தி உப்பு போட்டா எங்கடா உப்பு? அது நார முடியாதுல்ல, அது உள்ளே இருக்கட்டும். ஏய் எத்தனடா விக்னேஷ்? சரி இதெல்லாம் இப்படி முன்னாடி போயிடலாம்.
மிஷின் சக்சஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷத்துல என்னடா ஏற போதும் உடம்புல. ஒரே நிமிஷம் அப்படியே தேடுங்க. பீச் சாப்பிட்டேன், கேவலமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இங்க இருக்கும்போது தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. முக்கியமான ஈவெண்ட் உப்பு ஒன்றும் வரலையே. உப்பு என்னாச்சு? எவ்வளவு டைட்டா ஓடுது பத்தியா? அங்க பாருங்க எவ்வளவு டைட்டா ஓடுது. நண்பர் தள்ளுறாரு. ஏய் என் மூஞ்சில தள்ள போறா. நண்பர் இல்ல, நான் வந்து உன் ஹஸ்பண்ட். அப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்தேன் கூட. சொல்லு. வெறியா இருக்கு. ரெண்டு போறா. போட்டோனே செத்துற போறா, சுத்தி போறா. ஏய் அமைதியா இருடா, உறா. கையில ஏற போகுது திடீர்னு. நீ ஒரு சும்மா ஸ்மெல்லுக்கு வராது. உயிர் படிக்க போது நினைக்கிறேன். ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. திருப்பி நல்லா இருக்குதுடா அது. சார் அப்படியே சுண்டுது பாருங்க. அப்படியே அங்கங்க வீங்குது வேற. உரா உள்தான் உரா. அந்த அது இதுலயே கிட்ட உரா. அவ்வளவுதான்டா. முன்னாடி போட்டு எடுத்துட்டு எல்லாம் எழுச்சி. எந்த வேலையை பார்க்க சொன்னா எந்த வேலையை பார்க்க கையில் இவரு கூட சேர்த்து பாத்துக்கிட்டாரா? டேய் அரி அட்டை டேய் அரி டேய் கண்ட பேரு அந்த பக்கம் அந்த கலரா செத்துருச்சுடா. அது ஆல்ரெடி செத்து போச்சு. புதுசா ஒரு அட்டை பூச்சி பிடிச்சி போடலாம். முடிஞ்சு இது ரெண்டு அவ்வளவுதான். இதுக்கு மேல இது உயிர் இருக்குமான்னு தெரியல. கட்டாய் தூக்கு முன்பக்கம் எல்லாம் எடுத்து விட்டுறாதீங்கடா. நண்பர்களே, ஏய் ஹாய் சொல்லுங்க. அவனுங்க சொல்றா. டேய் எடுத்துங்கடா. தள்ளு 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 தள்ளு. ஏய் கீழே ஒருத்தர் இருங்கடா, மேல 2 பேர் போங்கடா. அரி மேல போ. அரி மேல போடா. அவ்வளோதான் தம்பி. தரை புரன்ற போது பார்த்து அடுத்து நீ கேளுங்க. விட்டுருவோமா? சொல்லுங்க சார். செம்மையாக ரெடி நிச்சயம் போகுது. ஒட்டி இருக்குது. இங்கே சாப்பிடலாமா? அங்க போயிடலாம் சாப்பிட்றது. எங்க இல்லையா? சும்மா சொல்லி பார்த்தா ஓடிதான்டா. உண்மையா தானே பேசுறாரு. ஹரிச்சந்திரன் ஃபேமிலிடா. சும்மா தான் சொன்னாருன்றாரு பாருடா. ரேஸ் பண்றான். அஜய் சொல்லு. முன்னாடி ரேஸ் ரேஸ் ரேஸ். அவ்வளோதான். ஓரமா போங்கடா.
ரெண்டாவது நாள் கிளாஸு மதியம் ஃபீல்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துடுறோம். உப்மால பின்னாடி கோயில் ஃபுல்லாக கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கூதியும் பக்கத்தில் கெட்டால் தான் வாயில வருது. என்ன புண்டை சாப்பாடு நேற்று வந்து சாப்பாடு பத்தலை 2 பேருக்கு. நீங்கள் சோறு நிறைய தண்டு குழம்பு பத்தலை. பேசுறது மைக்கில் கேட்குமான்னு தெரில. நான் பரவாயில்ல, நான் சோறு போடும்போது தட்டு வச்சு குழம்பு காலியாச்சு. எங்கள் பாதி சாப்பாட்டில் இருக்கிறான், இன்னும் நிறைய பேர் பாதி சாப்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த பக்கம் கட்டு மூஞ்சில ரியாக்ஷன் கொடு. சிகரெட் புடி. இது எங்க டீம் இது? இது வாய் இது கயிறு சேர்த்து கட்டி சுத்தம் பண்றான்டா. இதுல கட்டறா. இரு அதுல கட்டலாம். எப்படி சுத்தம்? இரு அதுல என்னத்தர கட்டற? இந்த இதுல கட்டற. இதுல இந்த ஓட்டையில கட்டறா. ஆப்பு கூட எப்படி சுத்தம்? ஒரு கட்டற இரு. ஏய் அங்க கட்டனா சுத்தாதடா. சார் வாங்க சார். டெட்டால் மட்டும் டெஸ்ட் பண்றோம். அடி போட்டு பியூர் டெட்டால் மட்டும். போடு. ஏய் கம்முனு ஏய் குடி. முட்டேட்ட பிஷி. புரா ஓட வேற இது. இந்திரா இத மச்சான் டேய் குட்டா. ஏய் அடி. துடிக்குது, அடி துடிக்குது. ஓஹோ அப்படிதான். சளி போடுங்கடா டேய், டைம் ஆச்சு பாரு வா. ஒரே ஒரு 2 கடைசி நம்ம ஆள் தான். அவ்வளவுடா. சரியா சார் தீவிரமான தனுஷ் பண்றா. விஜய் ராஜ்கிறாரே. அவர் தீவிரமான தனுஷ் பண்றா. கம்முனரா. செட் ஆல உப்பு எடுத்து வந்து போடு. அங்க வச்சு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் இப்போதான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஏய் வேக வேகமா சமோசா இருக்குடா மேல. வடக்கு மாத்து. சமோசா மேல. எடுத்துக்கோடா. பேசிட்டான். வேக வேகமா ஓடி வந்தோம். 4 மணிக்கு இருக்க காப்ஸ் பிடிச்சி போனதுல அவன் காப்பி பண்ணிக்கலாம். என்னாச்சுன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸான கடை கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் அண்ணா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அது காலைல தான் கிடைக்குமா. மிஸ் பண்ணிட்டோம். ஒன்று கூட இல்லை, 3 பண்டு இருந்துச்சு. நாங்கள் போய் நிற்கிறோம், அது இன்னொருத்தர் வாங்குறாரு. அதுவும் காலி கடையே காலி. அவங்களே வருத்தப்படுறாங்க. இத்தனை பேர் அங்கிருந்து ஓடி இருக்க ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் தாண்டி வேகமாக 1.5 கிலோமீட்டர் இருக்கும். லேக்குலேருந்து லேக்கும் முன்னாடி இருந்து. ஆனால் ஒருத்தர் நினைக்கிறேன் எங்களுக்காக வந்து நாளைக்கு ப்ரௌனிஸு கப் கேக்ஸு தேங்காய் பண்ண அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதில் கிரெடிட்ஸ் தரோம். தேங்க்ஸ் பாட்டி. நாளைக்கு அதை சாப்பிட போகிறோம். அப்படியே போகிற வழியிலே டாமினோஸ் பார்த்து நாளைக்கு சாப்பிடலாம்னு பார்த்தோம். அந்த பிளான் இப்போ மாற்றிட்டு நாளைக்கு வந்து அந்த கேக் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து டாமினோஸ் ஆர்டர் கொடுத்தாச்சுல. சமோசா அவர் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றாங்க. டாமினோஸ் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆர்டர் கொடுத்துட்டு ரெடி ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்ட்டாங்க. ஸோ அந்த 1/2 மணி நேரம் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே வந்துருக்கோம். அதை தாண்டி எல்லாமே டீ தவிர்த்து எல்லாம் போட்டு தாக்கின்னு இருக்கோம். போயிட்டு டாமினோஸ் பார்ப்போம். எனக்கு டாமினோஸ் மேலே ஒரு வைபே இல்லை. எனக்கு பாதி சாப்பிட்டு தான் சொல்லணும். இல்லை டாமினோஸ் எந்த இடத்துக்கு போனாலும் நம்பலாம். அது எப்பவுமே நல்லா இருக்கிற கடை தான். இவங்களுக்கு டேஸ்ட் இருக்குமான்றது தான் அவங்கவுங்க இஷ்டம். அதனால் டாமினோஸ் நம்பலாம், குறை சொல்லணும். அது அவங்கவுங்க தனி பண்ணி. அது வரைக்கும் டாமினோஸ் போய் ஒரே ஒரு டைம் பர்கர் மட்டும் தான் சாப்பிட்டு வரேன். நான் டாமினோஸில் ஆக்சுவலாக என் கசின் தான் தேங்க்ஸ் சொன்னோம். அவன் தான் டாமினோஸில் சாப்பிட போகிறேன். நான் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். என் கசினுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னோம். அவன் தான் நிறைய டைம் கூட்டின்னு போயிக்கிறான். அவனால எனக்கு டேஸ்ட் தெரியும். எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. யார் யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அவங்கவுங்க இஷ்டம். அவங்கவுங்க காமனாக காசு போட்டு தான் எல்லோரும் ஷேர் பண்ணி தான் வாங்குறோம்.
ஆக்சுவலாக எங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்கு இங்கே இருக்கு ஆக்சுவலி இங்கே இருக்கு அதான் ஹாஸ்டல் போயிட்டா ஹாஸ்டல்னு இல்லை உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சோறுன்னு வச்சுன்னா ஒன்று சேர்ந்தோம் சோறுன்னு வந்துச்சுன்னா எல்லாருமே அந்த விஷயத்தில் கரெக்டாக டீ வந்து அடி அடி தான் வெட்டு குத்து டீ தான் ரசம் டீ குடிக்கிறாங்க நீங்கள் கூட தானா நான் டீல சாப்பிட்றேன் சார். டாமினோஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம்.